வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வியாழக்கிழமை அப்படின்றதுனால நான் சாயப்பாவுக்கு எளிமையான ஒரு பூஜை பண்ணேன். அதுதான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி பாபாவோட பூஜை பண்ணிவிட்டு ஸ்ரீ சாய் கமலபாத பூஜையும் இன்றைக்கி பண்ணுறேன். வாங்க அந்த பூஜை பண்ணிவிட்டு நான் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன். இந்த பாபா பூஜைக்கு கண்டிப்பாக 5 அகல் விளக்கு வைக்கணுமா அப்படின்னா அது இல்லை. நீங்கள் உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி எத்தனை விளக்கு வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் பாபாவுக்கு விளக்கு ஏற்றுறது விளக்குகள் வைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால நாம் எத்தனை விளக்கு வேணாலும் வச்சு பாபாவை பிரார்த்தனை பண்ணிக்கலாம். உங்களோட பிரார்த்தனை எதுவோ அதை நல்ல மனசார பாபா கிட்ட சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு விநாயகரை வேண்டிக்கோங்க, அடுத்து உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சாயப்பாவை மனசார நினச்சி உங்கள் பிரார்த்தனையை எழுதி சாயப்பா பாதத்தில் வச்சு இந்த பூஜையை நீங்கள் பண்ணலாம். நான் இப்போது 108 அஷ்டோத்திரம் சொல்லி சாயப்பாவோட ஸ்ரீ கமல பாத பூஜையை நான் நிறைவு பண்ணிட்டேன். சாய்பாபாவுக்கு விளக்குகள் என்றால் மிகவும் அதிக விருப்பம். அவர் கடைக்காரர்களிடமிருந்து எண்ணெய் வாங்கி மசூதியிலும் கோவிலிலும் இரவு முழுவதும் விளக்குகளை எரிய விடுவது வழக்கம். இது சில நாட்கள் நடந்து வந்தது. பின்பு எல்லோரும் ஒன்று கூடி இனிமேல் எண்ணெய் கொடுப்பதில்லை என முடிவு செய்தனர். வழக்கம்போல் பாபா அவர்களிடம் எண்ணெய் கேட்க போன போது அவர்கள் எல்லோரும் தீர்மானமாய் எண்ணெய் இல்லை என சொல்லிவிட்டார்கள். இதை கேட்டு குழப்பமடையாத பாபா மசூதிக்கு திரும்பி வந்து காய்ந்த திரிகளை விளக்குகளில் இட்டார். வணிகர்கள் மசூதிக்கு வந்து என்ன நடக்கிறது என்பதை ஆர்வத்துடன் கவனித்து கொண்டிருந்தனர். பாபா மிக கொஞ்சம் துளிகளே மட்டுமே எண்ணெய் இருந்த தகர குவளையை எடுத்தார். தண்ணீரை அதில் ஊற்றி குடித்தார். இவ்விதமான அதை நிவேதனம் செய்த பிறகு தகர டப்பாவில் தண்ணீரை மறுபடியும் எடுத்து எல்லா விளக்குகளிலும் அதனையே நிரப்பி கொளுத்தினார். வணிகர்களுக்கு ஆச்சரியத்தையும் பயத்தையும் விளைவிக்கும்படியாக விளக்குகள் எரிய தொடங்கின. இரவு முழுவதும் எரிந்து கொண்டிருந்தன. வணிகர்கள் தங்கள் செய்கைக்கு மனம் வருந்தி பாபாவிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டனர். பாபா அவர்களை மன்னித்து எதிர்காலத்தில் அதிக உண்மையுள்ளவர்களாக இருக்கும்படி கேட்டுக்கொண்டார். இதனால தான் நம்ம சாயப்பாவுக்கு எத்தனை விளக்குகள் வேண்டும்னாலும் வச்சு நாம் பிரார்த்தனை பண்ணலாம். அவருக்கு விளக்கு வச்சு பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். சாயப்பாவுக்கு விளக்குகள் ஏற்றுறது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நாம் ஒவ்வொரு வாட்டியும் விளக்கு ஏற்றும் போது நாம் செஞ்ச பாவங்கள் எல்லாமே போயிடும். அதனால் நீங்கள் சாயப்பாக்கு முன்னாடி தினமும் இத்தனை விளக்கு ஏற்ற முடியலை அப்படின்னாலும் வாரத்தில் ஒரு நாள் வியாழக்கிழமை அன்னைக்காச்சும் நம்ம சாயப்பாவுக்கு இந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் 3, 5 இந்த மாதிரி எத்தனை விளக்குகள் உங்களால் வைக்க முடியுமோ அத்தனை விளக்குகள் வச்சு நம்ம சாயப்பாவை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, பூஜை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் எல்லாமே நிறைவேறும். நம்ம சாயப்பா நிறைவேற்றி கொடுப்பாரு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்.